ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு போறாம 10 லட்சம் நிவாரணம் கற்பனை பண்ண முடியுமா? அதாவது ஒருத்தன் தப்பாக போகிறான், அந்த தப்பாக போகிறவனை தண்டிக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் ரொம்ப அநியாயமாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே பட்டாசு தொழிற்சாலை செத்தவங்களுக்கு பாருங்கள், 5 லட்சம் 3 லட்சம்னு பேரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை! எல்லா ஆட்சியில் நடப்பது என்பது வேறு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கத்தான் செய்யும். அதுலேயும் லஞ்ச லாவணியம் தான் காரணம், அல்லது கவனக்குறைவு சில இதில். ஆனால் 25 பேர் மரணம் என்பது பட்டாசுல இது வரைக்கும் நடக்கலை. இவ்வளோ பெரிய விபத்து நடக்கலை. அதுவும் தேர்தலுக்கு முதல் நாள் நடக்குது. ஆமாம், ராகுல் காந்தி வந்துட்டார். அதாவது நம்ம வரமாட்டாருன்னு நினச்சோம், ஆனால் வந்து வராத மாதிரி தான். இப்போ ராகுல் காந்தி வந்து வராத மாதிரியான நிலையில் தான் அந்த தலைவர்கள் போகிற கூட்டணி கட்சி தலைவர்னா ஒரு மேடையில் ஏறணுமா இல்லையா? அவர் ராகுல் காந்தியினுடைய நோக்கம் வந்து பிஜேபி எதிர்க்கிறதே ஒழிய திமுக ஆதரவு நிலைப்பாடை அவர் ஸ்ட்ராங்காக எடுக்கலை. அதுதான் முக்கியம். காங்கிரஸ் காலத்தில் 41 இருந்த இந்த தொகுதி எண்ணிக்கை நம்ம தமிழ்நாட்டில் 39 குறைஞ்சது. அப்போ திமுக தான் ஆட்சியில் இருந்தது. எந்த கேள்வியும் உட்படுத்தலை, எந்த போராட்டம் பண்ணலையே, சத்தம் போடாமல் முடிஞ்சு வச்ச. தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியல் என்ன அரசியல்? தமிழை வந்து கட்டாய மொழியாக்கியிருக்காங்களா? தமிழை வந்து கட்டாய பாடமாக்கியிருக்காங்களா? தமிழே படிக்காமல் எல்லா பாடத்தையும் படித்து பட்டம் வாங்கலாம்னு தான் நிலைமை இருக்குது. யோசிச்சு பாருங்க. எப்பவுமே வந்து விஜய் அவர்களுக்கு தான் எழுதி கொடுக்குறாங்க பேசுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களையும் சொல்றீங்க. ஸ்டாலினும் ஆரம்பத்தில் இருந்து துண்டிச்சீட்டு ஸ்டாலின் தான் பேர். நல்லா பாருங்க, அவருக்கு பேர் பட்ட பேர் துண்டிச்சீட்டு சுடலை அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ துண்டிச்சீட்டை முதல்ல பயன்படுத்தி தடுமாறி வாய்ச்சவர் தான் ஸ்டாலின். ஸ்டாலின் ரொம்ப கூலா சொல்றாரு, 2 கோடிக்கு வாட்சியை கட்டிக்கிட்டு என் கையில் 10,000 ரூபா இருக்கு, என் பேங்க்ல 40,000 இருக்கு, சொந்த கார் இல்லைங்கிற. எவ்வளவு பெரிய கையில கூத்தான விஷயம். 3 பேர் முதல்வராக இருந்தவர் போய் திமுகவில் உட்காந்துருக்கிறாரு. ரெட்டலைக்கு இன்னைக்கு எதிராக வேலை செய்கிறாரு. இதுதான் கட்சி விசுவாசமா? இதுதான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார், தேர்தல் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, தொடர்ச்சியாக நிறைய விபத்துக்களும் நடந்துட்டு இருக்கு. விருதுநகரில் பார்த்தீங்கன்னா 21 பேர்கிட்ட தீ விபத்தில் வந்து இறந்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இது இந்தியாவே உழுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 25 பேர் ஒரு பட்டாசு விபத்தில் சாகிறாங்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாலை விபத்தில் நடக்கிற பெரும்பான்மையான விபத்துக்கள் எல்லாம் மது போதையில் நடக்கிற விபத்துக்கள் தானே அதிகம் சொல்கிறாங்க புள்ளியோரங்கள். சிலர் வந்து இப்போ 4 சக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஆட்கள் பூரா சில நேரத்தில் தூக்கம் கெட்டு போய் இந்த மாதிரி ஓட்டுவாங்க. அந்த லாரி இது ஓட்டுநர்களோ அல்லது டாக்ஸி ஓட்டுறவங்களோ அவங்க, அது நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் அந்த 2 வீலரில் போய் மோதுறோம் போகிறோம் பெரும்பாலும் கவனக்குறைவு கொஞ்சம் போல், பெரும்பாலும் டாஸ்மாக். அப்போ அத்தனை விபத்துக்களுக்கும் காரணமாக அரசனுடைய இந்த டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அங்கே பட்டாசு தொழில் பாருங்கள், அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு போகாமல் 10 லட்சம் நிவாரணம் கற்பனை பண்ண முடியுமா? அதாவது ஒருத்தன் தப்பாக போகிறான், அந்த தப்பாக போகிறவனை தண்டிக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் ரொம்ப அநியாயமாக இருக்குது. அது இது மரக்கணமாக இருந்தாலும் சரி, அல்லது கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி, இறந்தவங்களுக்கு அப்புறம் 10 லட்சம் அவார்டு கொடுக்குறதுங்கிறது வந்து அது இந்த இழப்பீடு மாதிரியாக இருக்குது, அவார்டு மாதிரி இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே பட்டாசு தொழிற்சாலை செத்தவங்க பாருங்கள், 5 லட்சம் 3 லட்சம்னு பேரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை! அப்போ ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகளினுடைய கவனக்குறைவால் அல்லது ஊழலால் அது நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக இந்த அளவில் உள்ள அந்த இடத்துல இவ்வளோ பேர் தான் வேலை பார்க்கணும், இவ்வளோ பட்டாசு தயாரிக்கணும்னு விதிமுறைகளாக இருக்குது. அப்போ அந்த விதிமுறைகளை மீறி குறைந்த இடத்துல அதிகமான பட்டாசை தயாரிப்பதற்கு அதிகமான ஆட்களை உள்ளே போடுறாங்க வேலை பார்க்குறதுக்கு. அப்போ அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதை செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகளுக்கு, இந்த அரசினுடைய அதிகாரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறாங்க, அப்படியே விளைவிக்கிறாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாத அளவு பார்த்துக்கிறாங்க. அப்போ இவருடைய லஞ்ச லாவணிய செயல்பாடு தான் அரசனுடைய அந்த இதுதான்
என்ன வந்திருக்கு, இப்படி 25 பேருக்கு மேலே சாகக்கூடிய அளவுக்கு நெருக்கடியை கொண்டு வந்திருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக அந்த பட்டாசு ஆலை விபத்துங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தானே இருக்குது, எல்லா ஆட்சியிலையும் நடந்துட்டு தானே இருக்குது. எல்லா ஆட்சியிலும் நடப்பது என்பது வேறு, அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கத்தான் செய்யும். அதுலேயும் லஞ்ச லாவணியம் தான் காரணம், அல்லது கவனக்குறைவு சில இதில். ஆனால் 25 பேர் மரணம் என்பது பட்டாசுல இது வரைக்கும் நடக்கலை, இவ்வளோ பெரிய விபத்து நடக்கலை. அதுவும் தேர்தலுக்கு முதல் நாள் நடக்குது. அப்போ இவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய மக்கள் வந்து கண்ணீரும் கம்பலையுமாக நிற்கிறான், நினச்சி பாருங்கள். அப்போ இதுக்கு பதில் சொல்லணும்ல, யார் பதில் சொல்கிறது? முதலாளியை குற்றம் சாட்ட முடியுமா? அப்போ முதலாளி சரியாக நடத்துகிறானான்னு கவனிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குது? அரசுக்கு இருக்குது, அரசு அதிகாரிகளுக்கு இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் இது யாரை போய் சேரும் கடைசியில்? அது அரசினுடைய நிர்வாகத்தையும் அரசு அதிகாரிகளையும் போய் சேரும். இப்போ அரசுக்கு இருக்கும்னா இப்போ தேர்தல் நேரம்ங்கிறதுனால வந்து தேர்தல் ஆணையம்ல முழு பொறுப்பை எடுத்து அவங்க கீழே அதில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, இது வந்து தொடர்ச்சியாக எவ்வளோ காலத்துக்கு முன்னால் உள்ளது. இப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவை விதிமுறைகளை பார்க்கும், இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட்டாசு ஆலையில் எவ்வளவு பட்டாசு தயாரிக்காங்க, எத்தனை பேர் தயாரிக்காங்க, எவ்வளவு இடங்கள் விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய வேலை அவர்கள் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசாங்கம் முன்னாலே கவனித்து அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்களை சரியாக செயல்பட வைப்பதற்கு தூண்டுதலாக இருந்திருக்கணும். ஆனால் இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, காசை வாங்கிட்டு லஞ்ச லாவணியத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ஒரு முதலாளி ஏகோபத்திய அளவில் வந்து கொள்ளையில அடிப்பதற்கு காரணமாகிறாங்க. இப்போ அதுதான் இந்த இத்தனை உயிரிழப்பும் காரணமாக அமைஞ்சு போகுது. அதனால் நான் இந்த ஒப்பீடை பாருங்களேன், அதாவது இத்தனை பேர் சாகுறாங்கிறது ஒன்று, நீங்கள் சொன்னதெல்லாம் 2 பேர் செத்தான், ஒருத்தன் செத்தான், 3 பேர் செத்தான், 5 பேர் செத்தான், இந்த அளவுலேயே இருக்கும். சின்ன சின்ன அளவில் நடக்கும், அங்கவும் நடக்கும். அப்போ அதிலேயே இவர்கள் கவனமாக இருந்திருப்பானால் இவ்வளோ பெரிய விபத்துகள் வந்திருக்காது, இவ்வளோ பெரிய உயிர் பேரழிவு நடந்திருக்காது. அதுதான் இங்கே முக்கியமானது. இவ்வளவுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு, அமித்ஷா வந்திருக்கிறாரு, இன்னும் வடநாட்டை சேர்ந்த பலர் வராங்க, கேஜ்ரிவால் வராரு, இங்கே வந்து சந்திரபாபு நாயுடு வராரு. இப்படி எல்லாரையும் சொல்றீங்க. போன டைம் நீங்க வரலன்னு சொன்ன ராகுல் காந்தி வந்தாரு, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, ராகுல் காந்தி வந்துட்டாரு. அதாவது நம்ம வரமாட்டாருன்னு நினைச்சோம், ஆனால் வந்து வராத மாதிரி தான். இப்போ ராகுல் காந்தி வந்து வராத மாதிரியான நிலையில தான் அந்த தலைவர்கள் போகிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள்னா ஒரு மேடையில் ஏறணுமா இல்லையா? இப்போ அவர்கள் எப்படி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அத்தனை பேர் ஒரே மேடையில் ஏறி தங்களுடைய அந்த ஒருமித்த உணர்வை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இங்கே அப்படி முடியலையே. ஒரு கூட்டம் வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், அத்தனை கூட்டணி கட்சிகளையும் ஒருங்க ஏற வச்சு, ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை நிற்க வச்சு அந்த மாதிரியான ஒரு பிரச்சார மேடை இருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? அது நடக்கலையே. நாளைக்கு இது ஒரு நாள் தான் இருக்குது, நாளையோட முடிஞ்சு போகுது. இன்னைக்குமே தென் மாவட்டத்தில் வந்து பிரச்சாரத்துக்காக ராகுல் காந்தி மீண்டும் வராரு தமிழ்நாட்டுக்கு. நான் வந்து ஸ்டாலினோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த பயண திட்டம் இருக்கிறதா இல்லையா? அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல, இதெல்லாம் சேர்ந்து வந்து நடத்த நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர் ஏன் ஒட்ட மாட்டேங்கிறாரு, ஏன் வர மாட்டேங்கிறாரு? பாண்டிச்சேரிக்கு ஒரே நாளில் ஒரே இடங்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேரை உச்சரிக்க மாட்டேங்கிறார், சந்திக்க மாட்டேங்கிறது தானே குற்றச்சாட்டு. இப்போ பழையபடியும் வர்றாரு, ஒரு தடவை வந்துட்டார், இப்போயும் திரும்ப வர்றாரு. அப்படின்னா ஏன் ஒரே மேடையில் ஒரே இடத்துல இவர்கள் சேர்ந்து நின்று பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்கிறது? சார் இப்போ அப்போ கூட அப்படி எடுத்துக்கிட்டா கூட இந்த டைமில் வந்து அந்த தொகுதி மறுவரையறையை கூட எதிர்த்து பேசினார் நிறைய இடங்கள்ல. அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? எங்களோட எதிர்கட்சிகளோட இதுதான் வந்து இது பண்ணுறாங்க, பாஜக வந்து இங்கே வந்து அதிமுக ஒரு முகமூடியாக வச்சு பயன்படுத்துது, அப்படிலாம் விமர்சனங்களை வைக்கிறார் தானே? இல்லை, அதாவது அவர் ராகுல் காந்தியினுடைய நோக்கம் வந்து பிஜேபி எதிர்க்கிறதே ஒழிய திமுக ஆதரவு நிலைப்பாடை அவர் ஸ்ட்ராங்காக எடுக்கலை. அதுதான் முக்கியம். பிஜேபி ஆல் இண்டியா லெவலில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இதே ராகுல் காந்தி என்ன சொன்னார், இவர்கள் கூட்டணிக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை கேரளாவில் கம்யூனிஸ்டும் பிஜேபியும் கள்ளக்கூட்டம் வச்சுருக்குங்கிறாரு. எவ்வளோ பெரிய டேமேஜ். அதே போல் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, பிஜேபியும் ஸ்டாலினும் நல்லா கள்ளக்கூட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இண்டி குட்டியில் எவ்வளோ பெரிய உதறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உண்மை. அப்போ இந்த தொகுதி மறுவரையறையில் தென்பகுதியில் எண்ணிக்கை குறைஞ்சிரும்னு தான் இவங்க பயங்காட்டிக்கிட்டு இருந்தாங்க, மறந்துடக்கூடாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு அப்படியே கூடுது. இப்போ 39 59 மாறுது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதே இது காங்கிரஸ் காலத்தில் சதவீத விகிதத்தில் இல்லை, அதுதான் அது கூடத்தான் செய்யுது. நல்லா புரிஞ்சுக்க தம்பி. காங்கிரஸ் காலத்தில் 41 இருந்த இந்த தொகுதி எண்ணிக்கை நம்ம தமிழ்நாட்டில் 39 குறைஞ்சது. அப்போ திமுக தான் ஆட்சியில் இருந்தது, எந்த கேள்வியும் உட்படுத்தலை, எந்த போராட்டம் பண்ணலையே, சத்தம் போடாமல் முடிஞ்சு போச்சே. அப்போ இன்னைக்கு வந்து தொகுதி குறையும் என்று அச்சுறுத்தி கொண்டிருந்த இந்த திமுக அரசு எதிர்கட்சிகள் இன்னைக்கு அதை விட 50% கூடும் என்று சொன்ன உடனே அப்போ குறையும்னு சொன்னதுக்கு மாறாக இப்படி இருக்கிறதே என்று இவர்கள் என்ன செய்யலை, பதில் சொல்லலை. சார் அதே உரையில் வந்து அமித்ஷா அவர்களே கூறியிருக்காரு, 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 6 தொகுதிகள் குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. இல்லை, அது இப்போ இல்லை ஆரம்பத்தில் திட்டமிடுகின்ற பொழுது அப்படி கூட யோசிச்சிருக்கலாம், மக்கள் தொகை அடிப்படையில். அப்போ இவங்க என்ன கேட்டாங்க,
குடும்ப கட்டுப்பாடை சரிவர நிறைவேற்றி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறீர்களா என்ற கேள்வி சரிதானே? அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்க உட்காந்து பேசுகிறாங்க, அவங்க கேட்குறகள் சரிதான். அப்போ அதாவது குடும்ப கட்டுப்பாடுக்கு எந்த வகையிலுமே முயற்சி எடுக்காத உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு நம்ம எண்ணிக்கையை கூட்டினோம்னா, அப்போ இந்த அரசனுடைய சட்டத்திட்டத்தை மதித்து குடும்ப கட்டுப்பாட்டை சரிவர நிறைவேற்றிய தமிழ்நாட்டுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆகாதா என்று கேட்டு இந்திரா காந்தி அவர்களும் அதனால தானே 25 ஆண்டுகளுக்கு அதையே வச்சுட்டு போனாங்க. இல்லை, அதுதான் அந்த கேள்வியை கேட்டுத்தேன். சரி, அது சரிப்படாது, மக்கள் தொகையை குறைத்ததுக்காக தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிற மனநிலையை உருவாக்கித்தேன். என்ன செஞ்சிட்டாங்க, எல்லா மாநிலங்களுக்கும் 50 விழுக்காட்டை கூட்டிடுவோம் என்று ஒட்டுமொத்தமாக கூட்டிட்டாங்க. இப்போ இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியல, நம்ம தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு தமிழ்நாட்டுக்கு, தென் மாநிலங்களுக்கு போகிற தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுங்கிற குற்றச்சாட்டு வைக்க முடியல. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ சதி இருக்கிறது, ஏதோ சதி இருக்குன்னு பெண்கள் இடஒதுக்கீடை பெண்கள் இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், தொகுதி மறுவரையில பெண்கள் இடஒதுக்கீடை பாஜக கொண்டு வந்து அரசியல் பண்ணாங்க. அவங்க கேட்கிற கேள்வி ஓரளவுக்கு நிச்சயமா சரியான கேள்வி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தனித்தனி மசோதாவாக்காம 2 சேர்க்கிறேன்னு கேட்குற கேள்வி. ஆனா பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீடு என்பது வரவேற்க தகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, 2 சேர்த்து கொண்டு வராங்க. அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அந்த தொகுதி எண்ணிக்கை கூட்டிட்டு பெண்களுக்கான எண்ணிக்கையும் கூடத்தான் போகுது. அவங்க சொல்றது அவங்க கூடத்தான் போகுது. அதனால இதில் என்ன சிக்கல் இருக்குது, நீங்கள் தொகுதி குறைய குறையலை, இதுக்கு பதில் சொல்லுங்கன்றாங்க. இல்லை, ஏதோ சதி இருக்கு, உள்நோக்கம் இருக்கிறது என்கிற அளவில் தான் இவங்க பேசுகிறாங்களே ஒழிய உடைச்சி பேச முடியலை. இதுதான் சிக்கல் இப்போ இருக்கிறதுல. ஆனால் மசோதா தோல்வியில் சார் முடிஞ்சிருக்கு. இல்லை, அதுதான், அதாவது அதுக்கு மன்னிப்பு கேட்டார் பிரதமர் மோடி. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற முடியலைங்கிறத எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதே போல் தொகுதி வரையறையில் தென்பகுதி தென் இந்தியாவுடைய மாநிலங்களில் எங்கேயுமே நாங்கள் தொகுதி எண்ணிக்கை குறைக்கலன்னு வேற உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கு மேலே இவங்க இது பண்ணலன்னா பிஜேபி எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது, வெற்றி பெறக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, இவங்க தோல்வியடைய செய்கிறாங்க. அது கடந்து போகும், இன்னும் நாட்கள் கடந்து போகும்போது வேற வடிவம் பெறும். அதை மாற்று கருத்து இல்லை, வரட்டு பார்ப்போம். 2029 இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை பாஜக அரசு கையில் எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் முதல்வர் அவர்கள் வச்சிருக்காரு. இல்லை, ஆரம்பத்தில் அவங்க அதில் அவங்க முன்னுரிமை கொடுக்கல. அப்போ 23க்கு பிறகு அதை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்போ இவ்வளவு காலம் கழிச்சு நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் ஏன் இவ்வளோ அவசரமாக இதை நிறைவேற்ற பார்க்குறீங்கன்னு இவங்களுடைய கேள்வி. அதே போல் இங்கே தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே கூட்டத்தை கூட்டுறீங்களே, அப்போ எங்கள் பிரச்சார வேலை பாதிக்காதாங்கிற மாதிரி இன்னொரு கேள்வி. இப்படி இவங்க கேட்குற கேள்வி சரியாக இருக்கிறது. அப்போ அதுக்கு அவங்க சரியான முறையில் பதில் சொன்னால் தான் சரி. நாங்கள் என்ன காரணத்தினால இது தள்ளி வச்சோம் அல்லது இப்படி கூட்டியிருக்கிறோம், இப்படி செஞ்சுருக்க போது விளக்கம் கொடுக்கணும். அது கொடுக்காத வரையில் இந்த கேள்வி இருக்கும். இது எல்லாம் பேசி முடிச்சா ஓரளவுக்கு நல்லபடியாக வரணும். ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நம்மகிட்டையும் 4 கோடி மக்கள் தொகை தான் இருந்துச்சு, அவங்கள்ட்டையும் 4 கோடி மக்கள் தொகை தான் இருந்துச்சு. அதாவது பீகார் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே 4 கோடி மக்கள் தொகை தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த இத்தனை வருடங்கள் கழித்தும் நம்ம 8 கோடி 2 மடங்கு தான் ஆயிருக்கு. ஆனா அவங்க 20 கோடிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு போயிருச்சு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி எப்படி ஏற்றுவாங்க, அங்க அதிகப்படுத்த தானே முயற்சி அப்படிங்கிற மாதிரி. இல்லை, ஜனநாயகம் என்பது மக்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் ஜனநாயகம் தீர்மானிக்கப்பட வேண்டும். சரியா? இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்கள் எடுத்துக்கிடுவோம். நல்ல வளர்ச்சி பெற்ற கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்குது அப்படின்னா, வளர்ச்சியே பெறாத ஒரு நீலகிரி மாவட்டத்துக்கு என்ன கூடுதலாக சலுகை காட்டணும். அங்கே பொருளாதார வளர்ச்சி இருக்காது. அப்போ என்ன செய்யணும், ஒரே மாவட்டம் தானே, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுங்க. இந்த மாவட்டமாக அதை கேட்க முடியுமா? அப்போ தஞ்சை மாவட்டத்தையும் திருச்சி மாவட்டத்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் ஒன்றா பார்க்கணுங்கிற பார்வையை விட எந்த மாவட்டத்தினுடைய தேவைகள் அதிகம் இருக்கிறது, எந்த மாவட்டத்தினுடைய கூடுதல் வருமானம் இருக்கிறது என்பதை பார்த்து அதை பங்கிடுவது தானே சிறப்பாக இருக்க முடியும். ஒரு குடும்பத் தலைவன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, பெரிய அளவில் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் தம்பி கூட பிறந்தவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய பார்வை என்னவாக இருக்கும்? சமமாக பிரிக்க நினைப்பாரா? அவனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்போம்ப்பா, நீ இதை நல்லா இருக்கேன்னு சொன்னால் நீ ஏற்றுக்கிறீங்களா மாற்ற மாட்டீங்களா? சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பு தான் ஒரு நல்லா இருக்கக்கூடிய சகோதரனுக்கு வரும். அவருடைய இயலாமை, அவருடைய முடியாமை அல்லது உடல் ஊனமுற்று கூட இருக்கலாம். அப்போ தாய் தகப்பனுடைய பார்வை என்னவாக இருக்கணும்? அவரையும் நல்ல விதமாக ஆளாக்கணும், அவரை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இதுதான் ஒரு மாநிலத்துடைய மாவட்டங்களுக்கும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கும் இந்த விதியை நம்ம நிச்சயம் ஒப்பிடலாம். சரியா? நம்ம இப்போ ஜனநாயகத்தில் இங்கே பாராளுமன்றத்தில் அத்தனை பேர் இருக்கீங்க, கேள்வி கேளுங்க, திரும்ப திரும்ப கேள்வி கேளுங்க, திரும்ப திரும்ப நம்முடைய இதை அடையிற வரைக்கும் போராடுவோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை சார். இப்போ அதாவது 39 எம்பிக்கள் இருந்து குரல் கொடுக்கப்படுது நாடாளுமன்றத்தில். இப்போ தொகுதி மறுவரையறை வந்ததுக்கு அப்புறம், தொகுதி அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம்
இங்க சதவீத அடிப்படையில் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இன்னும் பாஜக வந்து வர முடியல. அது ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க வந்து அங்க அதிகப்படுத்திட்டோம்னா உள்ள பாஜக அதிகமாயிருச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு குரலை வந்து நம்ம செவி சாய்க்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கல. இல்ல கனிமொழி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற எண்ணிக்கைக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல, இது அப்படியே 2 மடங்கா பெருகுச்சுன்னா பேசுறதுக்கு நேரம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிறணும். எண்ணிக்கை என்பது 2 மடங்கு ஆனாலும் கூட அவர்களுடைய அந்த கொத்தா இருக்கக்கூடிய திமுகவுடைய பிரதிநிதிகள் தான் பேசுறாங்க. இப்போ பொதுவுடைமை கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கான்னா ஒருத்தருடைய பிரதிநிதி தான் பேசுறாரு, மக்களவை தலைவர் தான் பேசுறாரு, கொறடா தான் பேசுறாரு, அந்த கட்சியினுடைய தலைவர் தான் பேசுறாரு. அப்போ நீங்கள் 10 பேர் இருந்தாலும் அதில் யாருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கட்சி முடிவு பண்ணுது. 50 பேர் இருந்தாலும் அந்த 50 பேரில் யார் பேசணும்னு கட்சி தான் முடிவு பண்ணுது. அப்படி இருக்கின்ற பொழுது 50 பேர் பேசுகிற இடத்துல 100 பேர் வந்துட்டாங்கன்னா பேசுறதுக்கு முடியாதுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. அப்போ ஒவ்வொரு கட்சியினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது, இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்னைக்கு இவர் பேசணும், இவர் பேசலாம் என்று முடிவெடுத்து சொல்லுகின்ற பொழுது எண்ணிக்கை என்பது அங்கே கேள்விக்கு இடம் இல்லை. அது 10 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, ஏன்னா கட்சி தானே தீர்மானிக்க இன்னார் பேசணும்னு. அப்போ அதில் இந்த பிரச்சனை இல்லை. கனிமொழி கேட்ட கேள்விக்கு அர்த்தமே இல்லை. அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், அதாவது தமிழ் மொழி, வரலாறு, கலாச்சாரம் இது எல்லாத்தையும் வந்து அழிக்க பார்க்குது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது குற்றஞ்சாட்டுவது ரொம்ப எளிது. இப்போ இவங்க தான் காசி சங்கமம்னு சொல்லி தமிழ் சங்கம விழா வந்து காசியில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வருஷம் நடத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவில் மக்கள் திரடுறாங்க. மற்ற மாநில மக்கள்கிட்ட போகிறோம் தமிழினுடைய அருமை பெருமையை கொண்டு போய் சேர்க்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துலேருந்து வராங்க, பீகார்லேருந்து வராங்க, ஒரிசாலேருந்து வராங்க, மத்திய பிரதேசம் எல்லா மாநிலத்திலேருந்து வர்றாங்க காசி சங்கம விழாவுக்கு. அப்போ தமிழினுடைய பெருமையை, தமிழர்களுடைய பண்பாட்டு சிறப்புகளை பூரா அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரிய அளவில் அங்கே பேசுபொருளாக மாற்றுறாங்க. அப்போ உலக நாடு முழுவதும் போராட்டங்கள் பூரா தமிழினுடைய பெருமையும் திருக்குறளுடைய பெருமையை, தமிழ் பண்பாட்டினுடைய ஆதி பழமையை வந்து நரேந்திர மோடி எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. அப்போ இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர் வாக்கி வங்கி அரசியலை மட்டும் நினச்சிருப்பானா தமிழ்நாட்டுக்குள்ள பேசிட்டு போகிறாரு. அடுத்த நாடுகளில் போய் ஏன் பேசணும்? எங்கள் நாட்டினுடைய பழமையான மொழி இருக்கிறது தமிழ் மொழி அப்படி சொல்லி எல்லாம் உலக நாடுகளில் புறம் பேசுகிறாரு. இந்தியாவில் போய் வடகோடியில் உட்காந்துக்கிட்டு காசியில் போய் என்ன பேசுகிறாரு, தமிழ் நம்மளுடைய பண்பாட்டு மொழி, நம்முடைய நாகரிக மொழி, பழமையான மொழி, அதை நம்ம கிடைச்சிருக்க நம்ம பெருமைப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் மொழியை தயவு செய்து எல்லாரும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலத்து மக்களை தமிழை படிக்கும்படியாக தூண்டுகின்ற வகையில் இதனுடைய சிறப்பை பேசுகிறாரு. அப்போ இது எப்படி வாக்கரசியலாக இருக்க முடியும்? இது மாதிரி காங்கிரஸ்காரங்க நீங்கள் தமிழுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம அரசியலை பார்த்து போனோம்னா இவங்க பண்ணுறது என்ன அரசியல்? தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியல் என்ன அரசியல்? தமிழை வந்து கட்டாய மொழியாக்கியிருக்காங்களா? தமிழை வந்து கட்டாய பாடமாக்கியிருக்காங்களா? தமிழே படிக்காமல் எல்லா பாடத்தையும் படித்து பட்டம் வாங்கலாம்னு தான் நிலைமை இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இன்னும் அவங்களோட நடத்துகின்ற பள்ளிகளில் கூட தமிழ் இருக்கான்னு போய் கேட்டு பாருங்கள். இந்த பக்கத்தில் தான் இருக்குது சன்சைன், அந்த ஸ்கூலில் போய் தமிழ் இருக்கான்னு மட்டும் கேட்டு பாருங்கள். அப்போ இவங்களுக்கு தமிழுக்கு என்ன செய்கிறாங்க? இவங்க தான் தமிழ் சொல்கிறாங்க, ஆனால் தமிழுக்கு எதுவும் செய்யலை. அவர்கள் உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க தமிழினுடைய பெருமையை பேசுகிறாங்க. அதை நம்ம வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தமிழுக்கு என்ன செய்யணும், தமிழர்களுக்கும் தமிழ் பெருமைக்கும் நம்ம கொண்டு சேர்க்கணும். நம்ம அதை வந்து பிடிச்சி கொண்டு போகணும். அதான் நிலைமை. ஓகே சார், அதாவது முதலமைச்சர் வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து பேசியிருக்காரு, 10 தோல்வி பழனிசாமிக்கு ஒரு 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு. திருவள்ளுவருக்கு வந்து காவி பூசுறீங்க, மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கேள்வி வந்து முன்னிறுத்துறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக சிந்தித்து கேட்கக்கூடிய கேள்வினா அது மகிழ்ச்சி அடையலாம். இது அப்படி இல்லை, அவங்க எழுதி கொடுக்குறாங்க, அவர் கேட்குறாரு, இவ்வளவுதான் கேள்வி. எப்பவுமே வந்து விஜய் அவர்களுக்கு தான் எழுதி கொடுக்குறாங்க, அவர் பேசுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களையும் சொல்றீங்க. ஸ்டாலினும் ஆரம்பத்திலிருந்து துண்டிச்சீட்டு ஸ்டாலின் தான் பேர். நல்லா பாருங்க, அவருக்கு பேர் பட்ட பேர் துண்டிச்சீட்டு சுடலை அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ துண்டிச்சீட்டை முதல்ல பயன்படுத்தி தடுமாறி வாசித்தவர் தான் ஸ்டாலின். இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த அளவுக்கு பேசுவது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் 10 தோல்வி பழனிசாமி என்று சொன்னால் திமுகவுடைய தோல்விகளை பட்டியல் போட்டது தான் என்ன ஆகும் தெரியுமா? இதே தமிழ்நாட்டுக்குள்ளே கலைஞரே தடுமாறி ஜெயித்து அவரையும் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் வரலாறு இருக்குது. சும்மா சொல்ல முடியாது. ஜெயலலிதா வேற தோற்றுருக்குறாங்க பரூரில். அப்போ இந்த மாதிரி வரலாற்றை தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, அவருடைய நிலைப்பாடு காலத்திற்கு ஏற்றவாறு என்னவாக இருக்கிறது என்பது தான். இவர் வந்து இப்போ காத்தடித்து வந்து ஒரு மிகப்பெரிய குப்பை கோபுரத்தில் போய் ஒட்டிக்கிறதுனா கோபுரத்தை விட அது உயர்ந்ததாயிருமா? அதுபோல தான் இவங்க அப்பாவால் தான் இவர் முதல்வரானார். இவர் தகுதி அடிப்படையில் முதல்வரானாரா? மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொடுக்கல. அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்றது இப்ப முதல்வர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டுதான் வெற்றி பெற்றிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து நடுவுல வந்து யாரோ அறிமுகப்படுத்துறதுனால வந்து முதலமைச்சர் ஆகல. இல்ல, அதையும் ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க.
எடப்பாடி அவர்களுக்கும் இடைத்தேர்தல் வந்தது, அவருடைய ஆட்சி நிலைப்பதற்கு 22 தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது. அதில் அவர் தலைமையில் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு தான் இந்த இதை வந்து ஆட்சியை நிலைப்படுத்தினாங்க, மறந்துடக்கூடாது. ஆனால் ஸ்டாலினுக்கு அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம நம்ம சாய்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுங்கன்னு. 4 சாய்ஸ் நமக்கு பிடிப்பாத சாய்ஸாக இருக்குன்னு வச்சுங்க, எதை எடுப்பீங்க? ஏதாவது ஒரு வாய்ப்பு எடுத்தானே ஆகணும். அதுபோல தான் ஸ்டாலினுக்கு வர வழி இல்லாமல் போட்டுக்குவது தான். ஸ்டாலினை விரும்பி போட்ட ஓட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா அதுக்கான வேற வாய்ப்புகளை கொடுக்கல. திமுகவில் இவரை தவிர வேற ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை தலைவராக்கியிருந்தாங்கன்னா அவருக்கும் போடுறவங்க ஓட்டத்தை போட்டிருப்பாங்க. அவங்க போட்டது வந்து உதயசீலனுக்கு போடுறாங்க. அந்த சின்னம், அந்த கட்சி, அந்த அரசியல், அந்த கொள்கை. அதே போல தான் எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பாக வந்தது. இப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறாரு, என்கிட்ட காசு இருந்தா அன்னைக்கு நான் முதலமைச்சராக இருப்பேன், என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் விடையும் அந்த இடத்திற்கு முன்னிலையான தகுதி பெற்றிருப்பவர் வந்து பழனிசாமி அவர்கள் இருந்திருக்கிறார். காசு கொடுத்து காசு இருந்து வச்சிருந்திருக்காரு. அதாவது ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி என்பது காசும் கூடுதலான விஷயம். நம்ம மறந்துடுவோம். எந்த கட்சிக்கு போனாலுமே இப்போ நீங்கள் போய் கட்சியில் போய் நின்றுட்டு நான் எம்டி 1 பைசா கூட என்கிட்ட இல்லை, நான் தேர்தலில் ஜெயிச்சுன்னா முடியுமா? ஸ்டாலின் ரொம்ப கூலாக சொல்கிறாரு. 2 கோடிக்கு வாட்சியை கட்டிக்கிட்டு என் கையில் 10,000 ரூபா இருக்குது, என் பேங்கில் 40,000 இருக்குது, சொந்த கார் இல்லைங்கிற எவ்வளோ பெரிய கைலி கூத்தான விஷயம் யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு போலித்தனமான சொத்து காமிப்பு என்பது மிகப்பெரிய அபத்தம். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வந்து மகள் மனைவி அத்தனை பேரும் இந்த மருமகன் சொல்லி குமிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, பாக்கெட் மணிக்கு 10,000 இருக்கிறது, அப்புறம் வந்து வங்கியில் வந்து 40,000 இருக்கிறது, சொந்த கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 கோடி 2 கோடிக்கு வாட்சி கட்டுறாரு. இது வர போலித்தனம் வேறு எதுவும் உண்டா? யோசிச்சு பாருங்க. இவர் அப்படி கிடையாது. எடப்பாடி அவர்கள் கீழ்நிலையிலிருந்து கட்சியில் பணியாற்றி பாடுபட்டு அடிபட்டு உதைப்பட்டு மேலே வந்து இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஓபிஎஸ் விளக்கன்னு நினைக்கிறாங்க. சசிகலா வர நினைச்சாங்க அந்த இடத்துக்கு, ஆனால் சட்டப்படி வர முடியலை, குற்றவாளி தீர்ப்பளிக்கப்பட்ட வர முடியலை. அப்போ அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் யாரை பயன்படுத்தலாம்னு தேடுகின்ற பொழுது, நல்லா பாருங்க, தேடுகின்ற பொழுது பழைய அரசியல்வாதியாக இருக்கணும், மூத்த அரசியல்வாதியாக இருக்கணும். ஒன்று, அவர் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலை சமாளிக்கக்கூடிய ஆளாகவும் இருக்கணும். செங்கோட்டையனை விட பழனிசாமி மூத்த அரசியல்வாதியா? இல்லை, ஏறத்தாழ ஒரே நிலையில் தான் உள்ளவங்க தான், ரொம்ப யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. ஆனால் அவரே ஒத்துக்கிட்டாரு, என்னால் பொருளாதார அடிப்படையில் என்ன செய்யல, ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு என்ன தகுதி இல்லைன்னு ஒத்துக்கிட்டார்ல. அப்போ அந்த தகுதி விருந்திருக்குல்ல, சரியோ நல்லதோ. அப்போ சசிகலா அவர்கள் அன்றைக்கு தேர்ந்தெடுத்து அத்தனை பேரில் தேர்ந்தெடுக்கானா காரணம் இல்லாமல் தேர்ந்தெடுப்பாங்களா? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் அன்றைக்கு சரியாக இருந்திருக்கிறது, அவ்வளவுதான். இன்றைக்கி 1000 விமர்சனம் பண்ணலாம். அப்போ அப்படி வந்து மேலே என்னவர் இன்னைக்கு பம்பரமாக சுழன்று முழுக்க பிரச்சாரம் பண்ணி ஒட்டுமொத்த கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சு அத்தனை மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள், அவரை விட்டு பிரிஞ்சவங்க குறை சொன்னவங்க இப்போ எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? 3 முறை முதல்வராக இருந்தவர் போய் திமுகவில் உட்காந்துருக்கிறாரு, ரெட்டலைக்கு இன்றைக்கி எதிராக வேலை செய்கிறாரு. இதுதான் கட்சி விசுவாசமா? இதுதான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையா? யோசிச்சு பாருங்கள். திமுகவில் பிச்சு போயிட்டான், பாமகவில் பிச்சு போயிட்டாங்க, நம்ம இதில் தாவேக்காவில் போயிட்டாங்க. அப்படி இப்படி இவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கட்சியை விட்டு தூக்கிட்டாரு, அம்பலமாகி நிற்கிறார்கள். இவர்கள் அண்ணாமுக விசுவாசிகள் இல்ல சார். இப்ப அதாவது நீங்க வந்து எல்லாம் வந்து திமுகவில் வந்து ஓபிஎஸ் போயிட்டாரு, அதே மாதிரி செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிட்டாரு, இந்த குற்றச்சாட்டுலாம் சொல்றீங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணும் தானே போராடினாங்க, இவர் தானே சேர்த்துக்கல. இல்ல, ஒன்றிணைக்கணும்னு போராடல. அந்த இடத்துல எடப்பாடி இடத்துல இவங்க வரணும்னு போராடினாங்க. அதுதான் முக்கியம். கட்சியை காப்பாற்றுறங்க முயற்சி தான் அவர் பண்ணாரு. இவர் கட்சியை கைப்பற்றணுங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் சிக்கல். இப்போ மற்றவர்களைப் போல இவர்கள் 10ஓடு 11 அந்த கட்சியில் பயணிச்சிருப்பாங்கன்னா பிரச்சனை இல்லை, திரும்ப வாய்ப்பு வரும்போது கூட அந்த இடத்துக்கு போய் நகரலாம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, கட்சியை கைப்பற்றணுங்கிற நோக்கத்தில் தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர் கட்சியை காப்பாற்றுகிற முயற்சியில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி எது சரிங்கிறது வந்து காலம் நிர்ணயித்திருக்கிறது. அவர் கையில் இன்னைக்கு கட்சி இருக்கிறது, அத்தனை பேர் அவருக்கு வந்து பக்கபலமாக நிற்கிறாங்க. இதுதானே உண்மை. அப்போ செதறி போனவர் ஏற்றுனவர் இப்போ செதறி போயிட்டாங்க. அப்போ ஒண்ணுமில்ல ஆகி போச்சுல, அதான் உண்மை. ஓகே சார். இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த பிரச்சாரத்தில் செங்கோட்டையன் மீது வந்து எடப்பாடி பழனிசாமி பல விமர்சனங்களை வந்து வச்சாரு. ரோட்லேயே நீங்க நடக்க முடியாது அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு பேர் விமர்சனம் இல்லையே, எச்சரிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே பண்ணாரு. இப்போ வந்து நிறைய, அதாவது தனிநபர் தாக்குதல் மாதிரி எல்லாம் பண்ணாரு, நிறைய பேசினாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது தனிநபர் தாக்குதல் சொல்றதை விட அது ஒரே பகுதி. அவங்க கொங்கு மண்டலம் என்பது ஒரே பகுதி. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நெருக்கமாக பார்த்தா உறவுகள்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த பகுதியில் உள்ள அதிமுக களப்பணியாளர்களை, தொண்டர்களை, நிர்வாகிகளை எந்த வகையிலுமே செயல்பட விடாமல் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து கோலை வச்சிருக்கிறார் செங்கோட்டையன். இதில் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் வர அதிருப்தியில் இருந்தாங்க. இந்த அதிருப்தி என்பது தான் செங்கோட்டையன் மேலே கொண்ட அதிருப்தியாக கட்சி தலைமைக்கு மாறினது. தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் இதில், அதாவது செங்கோட்டையன் ஒரு தனி ஆவர்த்தனமாக தனி ராஜ்ஜியமாக கட்டமைக்க முயற்சி பண்ணார். அது வந்து அங்கே எடுபடலை. அதனால தான் உள்ளவே எதிர்ப்பு உண்டாகிவிட்டது.
அதாவது உறவு என்பதையும் தாண்டி கட்சி தொண்டர்கள் என்பதையும் தாண்டி என்ன செஞ்சிட்டாங்க, செங்கோட்டையன் மீது அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதிருப்தி வந்ததனால்தான் இந்த சிக்கல் உண்டாகி இன்னைக்கு கடைசியில் தாவைக்காக போயிருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது சார். இப்போ அங்கே விமர்சனம் வைக்கிறாரு குறிப்பா, நீங்க எல்லாம் என்ன நோக்கத்துல இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் முதலமைச்சராக இருக்கும்போதே நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், டிவியில போட்டு விடட்டா அவங்க வீடியோவை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு. இல்லை, அதுதான் தம்பி. ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது செங்கோட்டையனை கிட்ட கூட நெருங்க விடலை, விலைக்கு வச்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இவர் வந்த பின்னால்தான் இவருக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதான் சார், அம்மாவால ஒருத்தவங்க வந்து நீங்க தகுதியில நீக்குறாங்க. ஆமா, அம்மாவால தகுதியில நீக்கினவங்களை நீங்க தானே வந்து அமைச்சராக்கி அழகு பாத்தீங்க. அதுதான் சொல்றேன். மன்னிப்போம், மறப்போம், உங்களை வந்து திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அம்மா உங்களை விலக்கி வச்சுட்டாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல, நீங்க சரியா இருப்பீங்க அப்ப நான் நம்புறேன். இனிமேல் வந்து இதை இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. இப்ப இவர் அப்பயே வந்து பிரிஞ்சிருந்தாருன்னா இவரோட ஆதரவாளர்களுக்கு வந்து கட்சி தனியா பிரிஞ்சு வந்திருக்குமே அப்படிங்கிற நோக்கத்துல கூட வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாமே, இப்படி கூட யோசிக்கலாம். அப்பவேன்னு சொல்றதை விட எப்பவும் விசுவாசிகள் பிரிய தெரிஞ்சுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் செங்கோட்டையனோட மிகப்பெரிய கூட்டம் போகல, இதான் உண்மை. அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க தம்பி. எது வந்து தகுதியானதோ அது நிற்கும், தகுதியற்றது அழிஞ்சு போயிடும். இதுதான் உயிரியல் பரிமாண தத்துவம், அது கட்சிக்கும் பொருந்தும். ஓகே சார். இப்போ செங்கோட்டையன் அதுக்கு ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு, உங்களை வந்து ஃபர்ஸ்ட் காப்பாற்றினது நான், கட்சியில் அறிமுகப்படுத்தினது நான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க. இங்கே பாரு, பிரிஞ்சு போச்சுன்னா தோண்டி கொண்டு வந்து எனத்தெல்லாம் சொல்ல தெரிஞ்சுவாங்க. அதை வந்து எதிர்ப்பு நிலையில் வரக்கூடிய பேச்சைகள் ஒழிய அதில் வந்து உண்மை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அப்படின்னா எப்போயோ பேசியிருக்காது, காலம் கடந்து ஒன்று ஒன்றா பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அது எங்கே வேணாலும் பேசலாம். இப்போ வைகோ பேசாத பேச்சா திமுகவை, ஸ்டாலினை பேசுனதை போட்டு பாருங்க, மானவுள்ள தூக்குப்படி செத்துரும். அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. ஸ்டாலினை பேசியிருக்காரு, கருணாநிதி பேசியிருக்காரு. யார்? இதே வைகோ. இன்னைக்கு வைகோ தானே நிற்கிறாரு, திமுக அரியணையில் ஏற்றுவேன், ஸ்டாலினை முதல்ல ஒரு ஆக்க வேண்டும் ஆக்கணும்னு சொல்லி அப்போ சபதம் விட்டுக்கிட்டு இருக்காரு. கற்பனை பண்ணுங்க. சசிகலா அம்மையார் வந்து ஒரு கேள்வி வந்து பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாங்க, எடப்பாடி வந்து இருக்கும்போது கொடநாட்டில் எப்படி டக்குன்னு வந்து உயிர்கள் போனது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க சசிகலா அவர்கள். அதான் இந்த கேள்வியை நீங்கள் என்ன கேட்கணும், அரசை பார்த்து கேட்கணும். நீ ஏன் வந்து விசாரணை பண்ணலைன்னு கேட்கணும். இவங்க குற்றவாளியாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பினவங்க இன்னொரு குற்றச்செயலை பற்றி வந்து பேசலாம். ஆனால் கேள்வி எங்கே கேட்கணும்னு இருக்குல்ல, அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அங்கே தானே கேள்வி கேட்கணும். விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி, இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு பெட்டிஷனை போடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, இதை விசாரிங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடின்னு கேளுங்க. அதை விட்டுவிட்டு பிரச்சாரத்துக்காக எதையாவது பேசலாம்னு நினச்சி பேசக்கூடாது. அது வந்து இருமுனை கூர்மையான கத்தி உங்கள் மேலேயும் பாயும், அதை மறந்துடாதாங்க. குடநாடு என்று சொன்னாலும் ஜெயலலிதா மட்டும் நினைவு வராது, இதே சசிகலாவும் சேர்ந்ததே நினைவு வருவாங்க, நிழல் போல இருந்தவங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் என்னமோ அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்களே ஒழிய, ஆனால் சிக்கல் திரும்ப அவங்களுக்கு வருங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அவங்க இன்றைக்கி அரசியல் பண்ணுறது என்ன வாய்ப்பு எதுவுமே இல்லாத நிலையில் அவங்க வாட்டுக்கு பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, பணம் இருக்கிறது, தொலைக்காட்சி, சொந்தமான தொலைக்காட்சி இருக்கிறது, அதனால் பணத்தை செலவழிக்கிறாங்க, தொலைக்காட்சியில் பரப்புகிறாங்க. இதை ஒன்றை தவிர அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது, அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.